ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,333.891 அந்த ரேஞ்சில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டை நீங்கள் போயிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்டர்டே கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? எஸ்டர்டே கேண்டில் பியரிஷ் கேண்டிலாக ஓப்பன் ஆயிடுச்சு. பியரிஷ் கேண்டில் அப்படின்னாவே ஓப்பனிங்கே க்ளோசிங் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? விக்கு வந்து அது இருக்கிறதுலே அதான் லோவஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துட்ட ஒரு மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருந்ததுனால ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் சப்போர்ட் லெவலில். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு நமக்கு வந்து 2327.493 அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்க்கும்போது க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் வியூ இருக்குது. ஸோ அந்த க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் ஈக்குவலாக இங்கேயும் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து க்ளீனாக போயிட்டு அச்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் க்ளீனாக கிடச்சதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு எடுக்கணும். ஓகேங்களா? சப்போர்ட்டை வந்து கிளியராக பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் போய் என்ட்ரிஸ் எடுப்போம். அங்கேருந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 60 பிப் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு தேவை வந்து 10 to 20 பிப் தான். அதை மட்டும் பிடிச்சிட்டு நீட்டாக வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2340.660 அந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் 2346.695 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக போகிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரி தான் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் வியூ இருக்குது வேறு. ஓகேங்களா? மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோ அதுதான் ப்ரெசென்ட்டில் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிள் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாகவே க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் அது அந்த ரேஞ்சுக்கு இடையில வரும்போது நம்ம கொடுக்கும். ஸோ கன்சால்டேஷன் மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் திரும்ப அந்த ரேஞ்சுக்கே வரும்போது ஒரு கன்சால்டேஷன்ஸ் வந்து ஃபார்மேஷன் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ரேஞ்சை மார்க்கெட் வால்யூம் டைமில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்ன லெவலுக்கு க்ளீனாக போயிட்டு அச்சீவ் ஆகும். நம்ம அப்சைட் எவ்வளோ ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு அதே சேம் 60 பிப் வந்து ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம அப்சைடு டார்கெட் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய லெவலையும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி கேண்டில் ஓப்பன் ஆனதில் கை. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரையும் போயிருக்கு. கிளியர் புல்லிஷ் கேண்டிலாக ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் வரை நமக்கு வந்து போயிருக்கு 2346.695. ஸோ நம்ம வந்து மார்க் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து வால்யூம் மார்க்கெட்டில் வரட்டும், அதுக்கப்புறம் போயிட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். நம்ம 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ண வேணாம். கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி எடுக்குது இதுலேயே எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி ஃபாரெக்ஸ் நியூஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் டைம் போய் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து April 11. ஓகேங்களா? இன்றைக்கி ஈவினிங் 5:45க்கு ஒரு யூரோவில் ஒரு சின்ன நியூஸ் இருக்குது. அது அந்தளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. அப்புறம் 6 PM பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அப்புறம் கோர் பிபிஏ அந்த நியூஸ் இதெல்லாம் இருக்குது. யூஎஸ்டினால கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறதுனா ஸ்கேல்பிங் மெத்தட். ஸோ ஹை லாட் போட்டு சின்னதாக ஒரு பாயிண்ட் பிடிக்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சடன் இம்பேக்ட் வரும்போது ஸ்ப்ரெட்டெல்லாம் அதிகமாக இருக்கும். சடனாக போய் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ஸ்லிப்பேஜ் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் என்ன பண்ணும், ரிஜெக்ட் ஆகிரும். ஓகேங்களா? கொஞ்சம் தள்ளி போயிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஹை லாட் சைஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த டைம் காலி ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நியூஸ் டைமில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம்னா நியூஸ் டைமில் பை ஸ்டாப்ஸ் அண்ட் செல் ஸ்டாப் மட்டும் தான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். அது நியூஸ் இம்பேக்ட் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்எஃப்பி ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி எஸ்டர்டே வர சிபிஐ நியூஸ் வந்துச்சு அந்த இது ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் இதுவும் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு சில நியூஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நியூஸ் ட்ரேட் வந்து எடுப்போம். மற்ற டைம் எல்லாமே நம்ம நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். சேம் மெத்தட் அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் மார்க்கெட்டை பற்றி அதெல்லாம் புரிஞ்சுக்க வருவீங்க. ஸோ வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கான்செப்ட்டும் இந்த டைமில் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து லண்டன் ஓப்பன் ஆக போகுது. அந்த இடத்துட்ட நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு தாராளமாக போய்ட்டு என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.